தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரணாமதான கலியுதேவன் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கும். தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுற, ஜீவனத்துக்கு என்ன பண்ணுற. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே இருக்குது பெரியவாளோட அனுகிரகத்தில். இது வந்து நம்ம சமீபத்தில் பார்த்த ஒரு வீடியோ. ஸ்ரீ எஸ் தியாகராஜன் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூவை பார்த்தேன். இதில் வந்து அவர் சொல்கிறார், என்னன்னு சொல்லலை விஷயத்தை. அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்திருக்கார். ஆனால் அந்த கம்பெனியில் இவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மேனேஜ்மெண்ட் கூட. அதே மாதிரி இவருடைய கலீக் ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் அதே பிரச்சனை தான். அதனால் இவ 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டா வேலையில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் 2 பேருமா சேர்ந்து அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு முடிவில் இருக்கா. அவ்வளோதான். அம்மா அப்பா இருக்கா, கூட ஒய்ஃப் இருக்கா, பெண் குழந்தை ஒன்று இருக்குது. எவ்வளோ வயசுன்னு சொல்ல, ரொம்ப சின்ன குழந்தை தான், சின்ன பொண்ணு. அதாவது ஒரு 3-4 வயசு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது அப்புறம் நான் விஷயத்தில் சொல்கிறேன், அது ரொம்ப புரியுறது எனக்கு. ஏதோ அவளாக இருக்காளே, இந்த மாதிரி குடும்பத்தில் டக்குன்னு நம்ம ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிசைன் பண்ணுறோமே அப்படின்னு. ஏன்னா ஒரு வேலையை தேடிட்டு ரிசைன் பண்ணலாம், அது ஒரு விஷயம். திடீர்னு பரவாயில்லன்ட்டு ரிசைன் பண்ணுறதுன்றது அதெல்லாம் அவருக்கு யோசிக்கலை. 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கா. இருந்தாலுமே பெரியவாளை கேட்காம எதுவும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிருக்கா, எல்லோரும் ஃபேமிலி எல்லோரும் கிளம்பி காஞ்சிபுரம் போயிருக்கா. பெரியவா வந்து தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருக்கு, இரும்பு இதில் போட்டிருக்காளா இன்னும் தெரியல, அதில் இருக்குது. இரும்பு தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த கூட இருந்த குழந்தைய கூட்டு போயிருக்கார் இல்லையா, அந்த பொன் குழந்தை என்ன பண்ணுறதான் அந்த பேரிகேட் மேலே கால் வச்சு ஏறுறது கீழே இறங்குறது, ஏறுறது கீழே இறங்குறது. பெரியவாங்க உட்காந்துட்டுருக்கா. இவரை பார்த்தால பார்க்கலையான்னு தெரில. அவர் புரிஞ்சுட்டார். இவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்டக்க போனார். போனவுடனே நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணவுடனே இவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணவுடனே பெரியவா வந்து கிட்ட நம்ம கேட்கலாமா வேண்டாமா. ஆனால் முதலே நினச்சிட்டார், நம்ம கேட்டு தான் பெரியவாளுக்கு தெரியணுமா, பெரியவாளுக்கு நல்லாவே தெரியும், அதனால் நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு. ஆனால் அவள் அம்மா வந்து கூடயே இருக்கா, வயசான அம்மா. அவள் வந்து இடிக்கிறாளாம், கேளு 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 கேளு. பெரியவா தள்ளி தான் இருக்கா, கேளு நீ கேளு, கிட்டக்கு போய் கேளுன்னு அவன் இடிக்கிறா. ஆனால் இவர் வந்து அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை. இவர் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா நம்ம போய் இந்த மாதிரி இந்த காரியங்களை எனக்கு வேலை போயிடுத்து, வேலை வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப லஜ்ஜையாக இருக்குது. இது நம்ம சொல்லி தான் பெரியவாக்கு தெரியணுமா, நம்மளை மாதிரி தான் அவர் பரமேஸ்வரன் எதுக்கு நம்ம சொல்லணும்னு அவர் ஐடியாவில் இருக்கார். அதனால் அவருக்கு அம்மா சொல்கிறாலே தவிர கேட்பான்னு நினச்சிட்டு இருக்காரு அம்மா. ஆனால் இவர் கேட்குற மாதிரி தெரியல. கடைசியில் அவள் கிட்டக்க வந்துட்டா, பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டார். வந்த உடனே அவரை ஆனால் என்ன பண்ணார், பெரியவா டைரெக்டாக பேசலை. அணுக்கு தொண்டர்கிட்ட சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்னு தெரியாது. ஒரு அணுக்கு தொண்டர் ஒரு சிஷ்யர் இந்த பக்கம் வந்து இந்த குழந்தையோட தோப்பனார் யார், அதான் ஏறி இறங்கிட்டு இருக்க, தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க, வாளாக இருக்குது. அது உடனே இவர் கிட்டக்க பண்ணார். அப்போ தான் ரொம்ப கிட்டக்க பண்ணார். நான் தான் குழந்தையோட தோப்பனார் அப்படின்னாராம். பெரியவா வந்து அப்படியே பார்த்தாராம். அடுத்த கேள்வி என்ன சொன்னார்னா, ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறேன்றது கேட்கல. அதை அணுக்கு தொண்டர் சொன்னாலான்னு அவர் சொல்லலை. இவருக்கு புரியலைன்னு நிச்சயம் அவள் சொல்லியிருப்பா.
அது இவருக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு அவர் சொல்லலை. ஆனால் வந்து கம்யூனிகேட் ஆகிடுது பெரியவா கிட்டது. ஜீவனத்துக்கு என்ன பண்ணுற, பெரியவாளுக்கு எப்படி தெரியும், வேலையை விட்டுட்டார், இப்போ கஷ்டப்பட்டு இருக்கார் ஜீவனத்துக்கு அப்படின்னு. பெரியவா பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம சொல்லி தான் கேட்கணும், பெரியவாளுக்கு தெரியணுமா, அவருக்கே எல்லாமே தெரியுமே அப்படின்றது. அது ஒரு விதமான பக்தி. அந்த பக்தியில் அவர் இருந்திருக்கார். அதனால தான் வந்து பெரியவாளே அதை புரிஞ்சுட்டார், அவரோட பக்தி எந்த மாதிரி டைப்புன்னு. அதுக்கேற்ற மாதிரி பெரியவா நம்ம என்ன இருக்குமோ அந்த லெவலுக்கு பெரியவா இருப்பாள். அதுக்கு அதனால் வந்து பெரியவா வந்து இதை பிரச்சனையை புரிஞ்சுட்டு அவளுக்கு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார். இப்போ வந்து அவள் வந்து கஷ்டத்தெல்லாம் கொட்டி தாங்கிட்ட ஒரு அனுகிரகம் கேட்கணுன்ற ஒரு இதில் வரல. ஆனால் அவள் கூட இருக்க குடும்பத்தில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு அவள் இருக்கா, ஜீவனத்துக்கு கஷ்டப்படுறா. அப்படின்னாலுமே இவர் கேட்கல அப்படின்னாலுமே பெரியவா அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டார். அதனால் பெரியவாளே பரமேஸ்வரன் ஒரு கைலாசத்துலேருந்து இறங்கி வந்த ஈஸ்வரன் அவர் தான். அதனால் அவராகவே ஜீவனத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்றத கேட்டிருக்கிறத புரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கையில் ஒரு பழத்தை கொடுத்துருக்கார். மற்ற பேருக்கெலாம் என்ன பிரசாதம் கொடுத்தாலே தெரியாது. சாதாரணமாக சுமங்கலிகளுக்கெலாம் வந்து குங்குமம் கொடுக்க சொல்லுவார், மற்ற பேர் சிஷ்யா எடுத்து கொடுப்பா அப்படின்னு. ஆனால் அவர் வந்து இவருக்கு பழத்தை கொடுத்துருக்கார். அதனால் பெரியவாளுக்கு வந்து எப்படி தெரியும், இந்த தியாகராஜன்றவர் வந்து ரொம்ப சமீபத்தில் அவருடைய வேலையை விட்டுட்டார், ரிசைன் பண்ணிட்டார். இப்போ ஜீவனத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கார். கஷ்டப்பட்டுருக்காலும் ஏதோ சேர்த்து வச்ச பணத்தில் கொஞ்சம் ஏதோ பண்ணுவாரே தவிர ஜீவனம்ன்றது நல்லா சாப்பிட்டு இது மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் கொஞ்சம் நல்லபடியாகவும் ஷைன் ஆன அப்படிங்கிற அதையும் சொல்கிறார். நல்லபடியாக அவர் ஃப்ரெண்டோடு சேர்த்து, ஃப்ரெண்டு ஏதோ ரவியோ ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன், அவரோட சேர்ந்து இவரும் கலிகொத்து ரமேஷ்னு சொன்னார், ரமேஷ்ங்கிறவரும் இவரும் சேர்ந்து தியாகராஜனும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் நல்லபடியாக அவர் ஷைன் ஆகிருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. ஆனால் இதுதான் அவருடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. எல்லோரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி பெரியவா அப்படி பரமேஸ்வரனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறாரு. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.